தாவீது சொல்றாரு சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கை விட்டாலும், விடலாம் விடாம போகலாம், விட்டாலும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆங்கில வேதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, when my father and my mother forsake me, கை விட்டுட்டாங்க. அவர் சொல்றது கை விட்டாலும் சொல்ல, என்னை கை விட்டுட்டாங்க. சிறு வயதுனாக்கும் போது தாவீதை கை விட்டுட்டாங்க. இப்போ தாவீதுக்கு இன்னொரு சந்தோஷம் இருந்திருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு, என்னோட சகோதரர் யாராவது என் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக கூட இந்த தாவீதை பார்க்கலங்க அவங்க சகோதரர்கள். ஒரு தம்பியாக பார்க்க வேணாம், ஒரு நபராக கூட அவரை பார்க்கல. எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு அந்நியனை போல, எவனோ ஒரு மனுஷன். அந்த சகோதரர்கள் அப்படித்தான் பார்த்தாங்களாம் தாவீதை. இதற்கு மேல இந்த யூதா வண்ணாந்தரம். யோசித்து பாருங்க, தாவீதுடைய இருதயம் எவ்வளவு கலங்கி இருக்கும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டங்கள்? நான் எப்ப பிறந்தனோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டங்கள்? என் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு நான் ஓடிக்கிட்டே இருக்கேனே, ஒரு நாள் கூட எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கல ஆண்டவரே. தேவனை பார்த்து எவ்வளவு புலம்பி இருப்பாரு. என் தாய் தகப்பன் என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு ஆண்டவரே. என் சகோதரர்கள் என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு ஆண்டவரே. என் தேசத்தின் ராஜா என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு ஆண்டவரே. யாருக்கும் என்னை பிடிக்காதா? எவ்வளவு கலங்கி இருப்பார் தேவனை பார்த்து.